வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சோளம் தக்காளி தோசை. இது பாரம்பரியமான ஒரு உணவு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டில் இது ரொம்ப ஸ்பெஷல், இந்த சோள தோசைங்கிறது. அதில் நான் இன்னைக்கு தக்காளி சேர்த்து பண்ணியிருக்கிறேன். அதுதான் ஒரு வித்தியாசம். மற்றபடி சோள தோசைங்கிறது கொங்கு நாட்டோட ஸ்பெஷல். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சோளம், உளுந்து, தக்காளி அரைச்சது, தக்காளியோடய சேர்த்து நீங்கள் சீரகமாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ரொம்ப கொஞ்சம் தான் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு. இப்போ இந்த சோளமும் உளுந்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஆப்ஷன், நான் அதனால தான் அது வைக்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாமலும் நீங்கள் போடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு சோளமும் உளுந்தும் சேர்த்து அரைச்ச மாவு. இது கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் தக்காளியை சேர்த்து அரைச்ச விழுதை இதோட சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்சோம் சோளமும் உளுந்தும், அதை அரைச்சி உப்பு போட்டு கலக்கி ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்த மாவு இது. இது கூட இந்த தக்காளியும் சீரகமும் சேர்த்து அரைச்ச விழுது இதை இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைக்கும் போது தண்ணிலாம் சேர்த்துற வேண்டாம். நல்ல தோசையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல சிகப்பு கலரில் வரும். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்படி இருக்கும் நம்மளுடைய மாவு. இப்போ நம்ம இதை தோசையாக ஊற்ற போகிறோம். கல் சூடாயிருச்சு. சூடான இந்த மாவை இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ இந்த உணவு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி புற்றுநோயாளிகளுக்கு ஒரு ஏற்ற உணவுன்னு சொன்னேன். அது எதுக்காக அப்படின்னா, இதில் சேர்த்துருக்க சோளமாகட்டும் தக்காளி ஆகட்டும் அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோளம் பழைய காலத்தில் ரொம்ப ஒரு காமனான உணவுன்னு பார்த்தீங்கன்னா சோளக்கஞ்சி, சோள தோசை, சோள சோறு. அவங்கெல்லாம் அது நிறைய சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு அப்போல்லாம் இந்த அளவுக்கு புற்றுநோய் பாதிப்பு நிறைய கிடையாது. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தா ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பாதிப்புன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமே நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாறினது, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறினது எல்லாமே தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவு மாறினது தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் தான் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிறுதானியங்கள் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்குவாங்க உணவில். இப்போ நம்ம சுத்தமாக மறந்தே போன ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியமாக போயிடுச்சு. இப்போ தான் எல்லாரும் திரும்ப அதனுடைய நல்ல குணங்கள்லாம் தெரிஞ்சு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்து பண்ணது காரணமே பார்த்தீங்கன்னா இதுக்காக தான். ஏன்னா தக்காளியில் நம்ம சொன்ன மாதிரி நல்ல விட்டமின் சி நிறைய, அந்த லைகோபின்ன்ற சக்தி, அந்த சத்து பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு நிறைய. அதனால தான் பார்த்தீங்கன்னா தக்காளியை உணவில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குவாங்க. அந்த சிலருக்கு இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த விதையை எடுத்துட்டு தக்காளியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சோள தக்காளி தோசை செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை சோளம் 4 கப், உளுந்து 1 கப், வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தக்காளி 2, சீரகம் 1 தேக்கரண்டி. தோசை தயாராயிருச்சு. நான் உங்களுக்கு இன்னும் ஒன்று ஊற்றி காட்டுறேன்.
இப்போ நீங்கள் இந்த தோசையில் ஊற்றுற எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இதை மூடி வச்சுருவோம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, என்ன எல்லாரும் வந்து புதுசாக செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ண சொல்கிறீங்க? இது எதுவுமே புதுசு கிடையாதுங்க. நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா செக்கில் தான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க. செக்கில் வந்து கொடுத்து அதை எண்ணெய் ஆக்கி வீட்டுக்கு கொண்டு வரவங்களும் நிறைய பேர். நடுவில் நம்மளுக்கு இந்த ரீஃபைண்ட் ஆயில் நிறையா வந்தோடனே தான் நம்ம இதெல்லாம் மறந்து போனதுனால இப்போ இதோட விலை திரும்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் அந்த ரீஃபைண்ட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்துமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ நோய்களுக்கு காரணம் வந்து நம்ம மாறின எண்ணெயோட தாக்கமும் ஒன்று தான். இப்போ நான் இந்த செக்கு எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே நான் நோட் பண்ண ஒரு விஷயங்க, ரொம்ப நாள் எனக்கு தெரியல, திடீர்னு தான் ஒரு நாள் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுப்பு மேடை ஆகட்டும், அந்த அடுப்பு மேலே அந்த பின்னாடி செவர்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு படிகிறது ரொம்ப குறைஞ்சி போயிருந்தது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தேய்ச்சி கழுவுனாதான் அந்த பிசுக்கு போகும். ஒரு வாரம் விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கே பார்க்க பிடிக்காது, அவ்வளோ அழுக்காயிரும். ஆனால் இந்த செக்கு எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பிசுக்குன்றது வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை நோட் பண்ண, ஓஹோ இதோட தான் போல் இருக்குது அப்படின்னு. நான் அப்புறம் 2-3 பேர்கிட்ட யூஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டு நீங்களும் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாருமே அதை தான் சொன்னாங்க, ஓ எங்களுக்கும் தெரியல, இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தான் அதை கவனிக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ ஒரு பிசுக்கு படிஞ்ச எண்ணெயை வந்து நம்மளை அறியாமலே நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு நோய் தாக்கம் வந்து நிறைய காரணம், இது ஜாஸ்தியானதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாறினது தான் மெயின் ரீசனு. எல்லாருக்குமே தெரியுது, ஆனாலும் தெரிஞ்சுட்டே வந்து நம்ம அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் பண்ணிட்டோம். இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பாதிப்பு உண்டாக்கக்கூடிய உணவுகள்லாம் கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்காதீங்க, தவிர்க்க பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து என்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் இந்த சிறுதானியம் உபயோகப்படுத்தும் போது இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தோசை போட்டு கொடுத்தீங்கன்னா இதில் சிறுதானியம் சேர்த்துருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. நல்லா அழகாக ஒரு சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட தான் போகிறாங்க. எப்படி நம்ம மற்ற உணவுகளை வந்து அவங்களுக்கு நம்ம தான் பழக்கி கொடுத்தோம், அதே மாதிரி இதையும் பழக்கி கொடுக்கறது நம்மளோட கடமை தாங்க. குறிப்பாக இந்த மாதிரி நம்ம உயிர்கொல்லி நோய்கள்லேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உணவு பழக்கங்கள்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் எல்லாருக்கும் பழக்கி கொடுங்க. இப்போ நம்மளுடைய சோள தக்காளி தோசை தயாராகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சோள தக்காளி தோசை தயாராகிடுச்சு. அதுக்கு வந்து நான் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொத்தமல்லி புதினாலாம் சட்னி அரைக்கும் போது அதனுடைய பச்சை நிறம் மாறாமல் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே நல்லா வதக்கிடுவோம், அந்த மாதிரி ரொம்ப வதக்காதீங்க. அதே மாதிரி வைக்கும் போது வந்து காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சமாக புளி, உப்பு, இஞ்சியோ இல்லை பூண்டோ ஒரு சின்ன அளவு வச்சுட்டு இந்த கொத்தமல்லியோ புதினா வந்து ரொம்ப நேரம் வதக்காமல் லேசாக அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைக்கிற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படி அரைக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த சட்னி வந்து க்ரீன் கலராகவே இருக்காது, நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக வந்துடும். அது தவிர புளிக்கு பதிலாக வந்து நீங்கள் நல்லா சட்னி அரைச்சிட்டு மேலே லேசாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் இன்னும் நல்ல க்ரீனாகவே கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்த் இந்தியாவிலலாம் வந்து உங்களுக்கு அந்த சாட் ஐட்டத்தில் க்ரீன் சட்னின்னு ஊற்றுவாங்க. அதுக்கு காரணமே அவங்க புளி வைக்காமல் அந்த லெமனை வந்து கடைசியாக புழிஞ்சு ஊற்றுறது தான் அதனுடைய பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த வந்து கொத்தமல்லி சட்னி இப்படி அரைச்சிக்கோங்க. இது தவிர வந்து வேறு எந்த சட்னியும் நம்ம தக்காளி போட்டதுனால நீங்கள் தக்காளி சட்னி வைக்க வேண்டாம், தேங்காய் சட்னி வைக்கலாம், ஒரு கருவேப்பிலை பொடி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு வராது, நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறனால இந்த தோசையை நீங்கள் கொடுக்கலாம். இவ்வளோ நல்ல குணங்கள் இந்த சோளத்தில் எல்லாம் சொல்லியாச்சு, தக்காளிலையும் சொல்லிட்டோம். ஒரே ஒரு சின்ன ட்ராபேக்கு சோளத்தில் இருக்குங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். சோளம் வந்து குறிப்பாக இந்த தோல் வியாதி, அதாவது தோலில் வந்து அரிப்பு, அலர்ஜி இருக்கிறவங்க சோளத்தை வந்து அவங்க உணவில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மருந்து முடிகிற வரைக்கும் சோளத்தை எடுக்காதீங்க. அதாவது தோல் பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்றீங்கலாம், அது பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோளத்தை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க.
மற்றபடி இது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடிய ஒரு உணவே கிடையாதுங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ரொம்ப விலையும் கம்மி உங்களுக்கு சோளம் வந்து. அதனால் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் காலையிலையும் நீங்கள் சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஒரு டிஃபனாக சாப்பிட்லாம். இந்த தோசைக்கு பதிலாக சின்ன சின்ன குழி பணியாரமாக ஊற்றி நீங்கள் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் மேற்கொண்டு என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை இல்லை வல்லாரைக்கீரை, வெந்தயக்கீரை, அதுவும் இதோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஆரோக்கியம். அவ்வளோதான். இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம், இல்லாத போது இந்த மாதிரி சாதாரணமாகவே பண்ணலாம். நீங்கள் தக்காளி சேர்க்காம வெறும் சோளம் உளுந்து மட்டும் அரைச்சும் சோள தோசை போடலாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை பார்த்துட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் உணவில் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அதனுடைய வீரியம் குறையும். அதே மாதிரி வருமுன் காப்போன்ற இதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதுலேருந்தே இந்த உணவு வகைகளை நம்ம எல்லாருக்கும் பழக்கிட்டு வந்தோம்னா நோய் பிற்காலத்தில் வராமல் நம்ம நல்லா தடுக்கலாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல உணவோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.